ஒரு சோகமான வருத்தத்துக்குரிய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இசைஞானி இளையராஜா அவர்களின் மகளும் ஒரு மிகச்சிறந்த பாடகியுமான பவதாரணி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 47. அவருடைய திடீர் மரணம் தமிழ் திரைப்படத்துறையை பெரும் அதிர்ச்சிக்கும் ஆழ்ந்த சோகத்துக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. சில மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்து வந்த பவதாரணி ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்று அங்கு சிகிச்சை எடுத்து வந்து சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் இன்று மாலை 5:20க்கு இலங்கையில் காலமானார். தன்னுடைய மேன்மையான இசையால் உலகெங்கும் உள்ள இசை ரசிகர்களை வசியப்படுத்திய இசைஞானி இளையராஜாவின் மகளும் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவர்களின் சகோதரியுமான பவதாரணி ஒரு மிகச்சிறந்த பாடகியாவார். ஒரு மென்மையான மனதை வருடும் குயிலின் குரலை கொண்ட பவதாரணி ஒரு தனித்தன்மை வாழ்ந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஆவார். இசைஞானியின் இசையிலும் சகோதரர் யுவனின் இசையிலும் கார்த்திக் ராஜாவின் இசையிலும் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி. பாரதி படத்தில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலும், ரமணமாலை இசை ஆல்பத்தில் இவர் பாடிய ஆறாவமுதே என்ற பாடலும் ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம்பெற்ற பாடல்களாகும். ராசையா படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமான இவர் ஹாரிஸ் ஜெயராஜ், தேவா சிற்பி உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் படங்களிலும் பாடியுள்ளார். அநேகன் படத்தில் பாடிய ஆத்தாடி ஆத்தாடி உள்ளிட்ட பல பாடல்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. நடிகை ரேவதி இயக்கிய மித்ரு மை ஃப்ரெண்ட் என்கிற படத்துக்கும் பிர் மிலேங்கே என்ற படத்துக்கும் இசையமைத்தார் பவதாரணி. ஒரு விளம்பர நிர்வாகியான சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பவதாரணி. இசை மேல் ஆழ்ந்த விருப்பம் உடைய இவர் கிட்டார் என்கிற இசைக்கருவியின் மேல் மிகுந்த விருப்பம் கொண்டவராக இருந்தார். உலகெங்கும் உள்ள இவரது ஏராளமான ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். பவதாரணியை இழந்த இசைஞானி அவர்களுக்கும் பவதாரணியின் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.